ஏன் அண்ணன் சீமான் மேல அவதூறு? ஏன் சீமான் மேல இத்தனை விமர்சனம், வன்முறை எவ்வளவு ஊத்திது? திராவிடன் 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 சொன்னத செருப்ப கலட்டி அடிச்சு, கருப்பு சிவப்பு செருப்ப கலட்டி அடிச்சு, நீ தமிழ பிரசாந்த் கிஷோரே தம்பி, பிரசாந்த் கிஷோரே தம்பின்னு எவனா சொல்லுவானா? பி.கே. பிரசாந்த் கிஷோர் இருக்கல, அவரை தம்பி பிரசாந்த் கிஷோர், நீங்க உங்க இனத்துக்கு உண்மையா இருக்க மாதிரி நான் என் இனத்துக்கு உண்மையா இருக்கிறேன். அதோட போனவன் அப்புறம் திரும்பவே இல்லை. அவன் அன்னைக்கு வண்டி ஏறினவன் தான். ஆத்தாடி ஏய் சொல்ற வேலையை விட்டு போயிட்டான்னு சொல்லுவான் பாருல வடிவேல் படத்துல, அது மாதிரி போயிட்டான். பிக்காரி பையன் திராவிட ஆதாரம் இருக்கிறது. சும்மா பேச நான் ஒண்ணும் கருணாநிதி மாதிரி கிடையாது, நான் சீமான் நம்பி போய் சொல்ல மாட்டேன். இருக்கு அந்த ஆதாரம். என்ன ஆயிற்று என்றால், யாழ்ப்பாணம் நூலகம் எரிந்த பொழுது அந்த ஆவணம் அழிந்து போயிடுச்சு. அது அழிந்து போன ஆவணம் உனக்கு எப்படி தெரியும்னு கேக்குறீங்களா? யாழ்ப்பாணத்துக்கு சுற்றுலா போன என்னுடைய தாத்தா சொன்னாரு. எங்க தாத்தா சுற்றுலா போனதுக்கு ஆதாரம் என்கிட்ட இருக்கு. கப்பல்ல போனாரு, போன ஆண்டு 1972 போனது உண்மை. ஏன்னா எங்க ஆட்சியில கேளு, எங்க ஆட்சி செத்து போச்சு, தாத்தாவும் செத்து போச்சு, கேட்க முடியாது. என்ன நீ மட்டும் திராவிடன்னா தமிழன் அப்படின்னு சொல்ல கேட்டா கால்டுவல் சொல்லிட்டாரு. கால்டுவல் சொன்னார். ஏய் என் பேரு துரைமுருகன், எங்க அண்ணன் சீமான், எங்க சீமான் என்னை துரைமுருகன் கூப்பிடணும். திடீர்னு அவரு வாங்க மிஸ்டர் மகேஷ்குமார் அப்படின்னா, என்ன என் பேர் மகேஷ்குமார், துரைமுருகன், நான் உனக்கு மகேஷ்குமார் கூப்பிடுறேன். எங்க ஆத்தாப்பா வச்ச பேர் துரைமுருகன். ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதியினுடைய இடைத்தேர்தல் களத்தில் அமர்ந்திருக்கிற அண்ணன் உள்ளிட்ட அனைவருக்கும் அன்பு வணக்கம். தமிழர் இன வரலாற்றில் மிக முக்கியமான ஒரு நாள். 50 ஆண்டு காலமாக தமிழ்நாட்டை பிடித்திருக்கிற ஒரு சனியன் இந்த நாளை பயன்படுத்தித்தான் ஆட்சி அதிகாரத்தை பிடித்தது. மரியாதைக்குரிய நாஞ்சில் சம்பத் சொல்வது போல, ரயிலே வராத தண்டவாளத்தில் தலையை வைத்து நாடகமாடி இதே மொழிப்போரை பயன்படுத்தித்தான் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அதிகாரத்தை பிடித்தது. வறுமையிலே தற்கொலை செய்து நாம் கேள்விப்பட்டிருப்போம். கடன் தொல்லையால் தன் உயிரை மாய்த்து நாம் கேள்விப்பட்டிருப்போம். விவசாயம் செய்ய முடியவில்லை என்று நாம் தற்கொலை செய்து கேள்விப்பட்டிருப்போம். படிக்க முடியவில்லை, தேர்ச்சி அடையவில்லை என்று தற்கொலை செய்து நாம் கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் என்னுடைய மொழி அழிகிறது, இந்தி மொழியை திணிக்க விடமாட்டேன் என்று ஒரு இனத்தில் தற்கொலை செய்து அந்த மொழியை காக்க நின்றார்கள் என்றால் அது தமிழ் இனத்தில் மட்டும்தான் நின்றார்கள். நடராசன் தாளமுத்து தொடங்கி இங்கே பதாகையில் இருக்கிற மொழிப்போர் தியாகிகளுடைய ஈகத்திலே ஆட்சியை பிடித்தது திராவிட முன்னேற்ற கழகம். அப்படி என்னப்பா உங்க தமிழ்ல இருக்கு? சாகிற அளவுக்கு, உயிரை கொடையாக கொடுக்கிற அளவுக்கு, உடம்பிலே எண்ணெயை ஊற்றிக்கொண்டு, பெட்ரோலை ஊற்றிக்கொண்டு, தீயை பத்த வைத்து இந்தி மொழி ஒழிக தமிழ் வாழ்க என்று முழக்கமிடுகிற அளவுக்கு உன் தமிழிலே என்ன இருக்கிறது என்று கேட்கலாம். இந்திக்கு தமிழ்நாட்டில் ஆதிக்கமாம். எல்லோரும் வாருங்கள் நாட்டினரே, செந்தமிழுக்கு தீங்கு விளைந்து விட்டால் இந்த தேகம் இருந்தொரு லாபம் உண்டோ? விந்தை தமிழ் மொழி எங்கள் மொழி, அது வீர தமிழ் மக்கள் ஆதி என்போம். இந்திக்கு சலுகை தந்திடுவார், அந்த ஈனரை காரி உமிழ்ந்திடுவோம். எப்பக்கம் வந்து புகுந்துவிடும் இந்தி எத்தனை பட்டாளம் கூட்டி வரும், அற்பம் என்போம் அந்த இந்திதனை, அதன் ஆணவத்தி முறை அடைக்கிடுவோம். எங்கள் இப்புவி தோன்றிய நாள் முதலாய் எங்கள் தாய்மொழி உண்டு கண்டீர், தப்பிழைத்தோர் இங்கே வாழ்ந்ததில்லை, அந்த தான் தோன்றிகளுக்கு என்ன ஆணவமோ? எங்கள் உடல் பொருள் ஆவியெல்லாம் இன்ப தமிழ் மொழிக்கே தந்திடுவோம். மங்கை ஒருத்தி தரும் சுகமும் எங்கள் மாந்தமிழுக்கு ஈடில்லை என்றுரைப்போம். சிங்கமென்றே இளம் காளைகளே, சிங்கமென்றே இளம் காளைகளே, தீவிரம் கொள்வீர் நாட்டினரே, செந்தமிழுக்கு தீங்கு விளைந்து விட்டால் இந்த தேகம் இருந்தொரு லாபம் உண்டோ? மாங்குயில் கூவிடும் பூஞ்சோலை, எமை மாட்டு நினைத்திடும் சிறைச்சாலை, ஏங்கவிடும் தமிழ் தாய்தனையே, உடல் உயிரை விட்டு நீங்கும் வரை என்று பாரதிதாசன் பாடிய பாட்டின் மூலமாக எழுந்த எழுச்சி. அதே பாரதிதாசன் பாடுறான். இல்லைங்கப்பா தமிழன்னா யாரு, திராவிடன்னா யாரு? பாரதிதாசன் பாடுறான். கனியிட ஏறிய சுளையும், முற்றல் கலையிட ஏறிய சாரும், பனிமலர் ஏறிய தேனும், காற்று பாகிட ஏறிய சுவையும், நனிமசு மொழியும் பாடும் தன்னை நல்கிய குளிர்ல நீரும் இனியன என்பேன், எனினும் தமிழை என்னுயிர் என்பேன் கண்டீர். பொழிலிடை வண்டின் ஒளியும், ஓடை புனலிடை வாக்கியும் களியும், குளவைகள் மழலை மொழியும், வீணை கொட்டிடும் அமுத பண்ணும், பெண்கள் கொஞ்சிடும் இதழின் வாய்ப்பும், விளைகுவனேனும் தமிழும் நானும் மெய்யாய் உடல் உயிர் கண்டீர்.
பயிலும் அண்ணன் தம்பி அக்கம் பக்கத்துறவின் முறையார் தயைமிகு உடையாள் அன்னை என்னை சந்தம் மறவாத தந்தை குயில் போல் பேசிடும் பிள்ளை அன்பை கொத்தி வளர்த்திடும் பிள்ளை அந்நிய ராகம் மன்னம் தமிழன் அறிவினில் உரைதற் கண்டீர் நீல சுடர்மணி வானம் ஆங்கே நித்தம் குளிர்வின் நிலவாம் காலை பருதியின் உதயம் ஆங்கே கடல் மேல் எல்லாம் ஒளியாம் மாலை சுடரில் மூழ்கும் நல்ல மலைகளின் இன்ப காட்சி மேலென எழுதும் கவிஞர் தமிழின் விந்தையை எழுத தரமோ பசுனை தேக்கிய கரியின் வகையும் சென்னல் மாற்றிய சோறும் பசுனை தேக்கிய கரியின் வகையும் தண்ணீர் தானிய முதுரை கட்டி தயிரோடு மிளகின் சாரும் நன்மதுரஞ்சி கிழங்கு காணில் நாவின் இழுத்திடும் அப்பம் உன்னை வளர்ப்பன தமிழா உயிரை உடலை வளர்ப்பது தமிழே என்று பாடுகிறான். அந்த தமிழை பாடியவன் தமிழன். அந்த தமிழை சனியன் என்றும் காட்டு மிராண்டி என்றும் அந்த தமிழ் முட்டாள் மொழி என்றும் அந்த தமிழ்ல என்ன இருக்கு உன் தமிழ் தாயா படிக்க வச்சால் என்று கேட்டவன் திராவிட, கொண்டாடியவன் தமிழன். அவ்வளவுதான் வித்தியாசம். நாங்க யாரையும் சனியன்னு திட்டல. எங்க அண்ணன் யாரையும் காட்டு மிராண்டின்னு திட்டல. எங்க அண்ணன் யாரையும் முட்டாள்னு சொல்லல. எங்க அண்ணன் யார்ட்டையும் என்ன இருக்குன்னு கேட்கல. இப்படி எல்லாம் சொன்னவன் யாருன்னு அடையாளப்படுத்தினார் எங்களுக்கு. நாங்க தலைவர் பிரபாகரனோடு எங்க அண்ணன் சீமான் போட்டோ எடுத்துட்டாருன்னு நானோ எங்களக்கா சீதா லட்சுமியோ எங்களுடைய தம்பி இடுமானம் கார்த்தியோ எங்களுடைய சல்மானோ ஹிமாயின் கபீரோ எங்க அண்ணன் தேவாவோ அண்ணன் சீமானோடு நிக்கல. நாங்கள் நிற்பது எந்த தளத்திலும் எத்தனை அடக்குமுறை சிறை என்ஐஏ வந்தாலும் தலைவர் பிரபாகரன் படத்தை தூக்கி பிடிக்கிறார் சீமான். அதற்காக நிற்கிறோம். தலைவரோடு நின்றார் என்பதற்காக நிற்கிறார். தலைவருக்காக நிற்கிறார். தலைவர் கொண்ட கொள்கைக்காக நிற்கிறார் என்பதால் சீமானோடு நிற்கிறோம். சீமானுக்காக நிற்கிறோம். அவர் பார்க்கல இருக்கட்டும், அவர் போகல இருக்கட்டும். வாட்ஸ் தி ப்ராப்ளம் ப்ரோ? அதனால என்ன ப்ராப்ளம்? வாட் ப்ரோ? திஸ் இஸ் வெரி ராங் ப்ரோ. டேய், 70 ஆண்டு கால திராவிட முன்னேற்ற கழகம், பேரறிஞர் அண்ணாதுரை, கலைஞர் கருணாநிதி, நாவலர் நெடுஞ்செழியன், ஈவிகே சம்பத் என்ற 50 தலைவர்கள் உருவாக்கிய கட்சி. எத்தனை சட்டமன்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள் வைத்திருக்கிற கட்சி, அமைச்சர் பெருமக்களை வைத்திருக்கிற கட்சி. 70 ஆண்டு திமுக சீமான் ஒருத்தன் வந்த பிறகுதான், தமிழ் தேசியம் இந்த மண்ணத்திலே பேசப்பட்ட பிறகுதான், மொழிப்போர் தியாகிகளுக்கு நாம் தமிழர் கட்சி வீர வணக்கம் செலுத்தின பிறகுதான், மொழிப்போர் தியாகி கீழப்பழூர் சின்னசாமி குடும்பத்திற்கு வீடு கட்டி கொடுக்குது. வெக்கமா இல்ல உனக்கு? உனக்கு ஊர் முழுக்க வீடு, நாடு முழுக்க காம்ப்ளெக்ஸ், நாடு முழுக்க பள்ளிக்கூடம், கல்லூரி, லட்சம் கோடிக்கு சொத்து. எதை பயன்படுத்தி? கீழப்பழூர் சின்னசாமியினுடைய தியாகத்தை பயன்படுத்தி வளர்ந்துட்டு 75 வருஷம் கழிச்சு கீழப்பழூர் சின்னசாமிக்கு வீடு கட்டி கொடுக்க. இப்பதான் தெரியுது இம்மானுவேல் சேகரனார, இப்பதான் தெரியுது முத்துராமலிங்க தேவர, இப்பதான் தெரியுது மருது வாண்டியர. இப்ப போயிட்டு வீர வணக்கம் வீர வணக்கம் ஆகாத வகையில வீர வணக்கம் வீர வணக்கம். இப்ப நேத்து 37 பேர் சொன்னான்ல, பயிற்சி கொடுத்து அனுப்பிச்சிருக்காரு. அவன் போன உடனே இதுவரைக்கும் என்ன பண்ணாங்க? மொழிப்போர் தியாகிகள் வாழ்க, கலைஞர் கருணாநிதி வாழ்க, உதயநிதி ஸ்டாலின் வாழ்க, ஒளிப்போர் தியாகிகள் குறிச்ச பண்ணிக்கிட்டு. இப்போ இந்த 37 பேர் போய் அவன் நாம் தமிழர் கட்சியிலே வந்து திமுக சேர்ந்து நினைக்கிறான். அவன் திமுகவே நாம் தமிழர் கட்சியா மாத்திக்கிட்டு இருக்கான். டேய், சொர போட்ட வேற எது முளைக்கும்? சுரக்கா விதை போட்ட சுரக்கா தானே முளைக்கும். சீமான் தம்பி எங்க போனாலும் சீமான் தம்பி. சில பைய ஈன பயிலா இருப்பான், ஈத்திர பயிலா இருப்பான், பிக்காளி பயிலா இருப்பான். சில பைய வந்து இருப்பான். பிக்காளி பையனா என்னன்னு கேட்டாங்க எங்க அண்ணன்ட்ட. அவர் பிக்காளி பையன்னு சொல்லிட்டாருங்க. எங்க ஊர்ல சாதாரணமா சொல்லுவோம். யார சொல்லுவோம்? நில அபகரிப்பு பண்றவன் பிக்காளி பைய, ஆத்து மண்ணில் கொள்ளடிக்கிறோம் பிக்காளி பைய, கனிமூலத்தை கொள்ளடிக்கிறோம் பிக்காளி பைய, அண்ணா யூனிவர்சிட்டி மேட்டர்ல எஃப்ஐஆர் லீக் பண்ண அயோக்கிய பைய பிக்காளி பைய. தமிழ்நாட்டில் நான் ஆட்சிக்கு வந்தா பாலாறு தேனாடு ஓடும், நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நீட் தேர்வு ரகசியம் எங்க கிட்ட தான் இருக்கு, நீட் தேர்வு நீக்கிறேன்னு சொல்லிட்டு இப்ப மத்திய அரசு கிட்ட தான் நீட் தேர்வை நீக்கக்கூடிய அதிகாரம் இருக்குன்னு சொல்ற செயலுக்கு பெயரு பிக்காளித்தனம். சொல்றவ பிக்காளி பைய. கச்சத்தீவை தூக்கி கொடுக்கும்போது கம்பக்கூட்ட கையை வச்சு படுத்துக்கிட்டு கச்சத்தீவை மீட்போம் கச்சத்தீவை மீட்போம், கச்சத்தீவை மீட்க பாடுபடுவோம், கச்சத்தீவை மீட்க முயற்சி செய்வோம், கச்சத்தீவை மீட்க will try அப்படி சொல்ற அந்த செயலுக்கு பேரு பிக்காளித்தனம். செஞ்சவன் பிக்காளி பைய. முல்லை பெரியாறு பிரச்சனை இல்ல, காவிரி ஆற்று பிரச்சனை இல்ல, வைகை ஆற்று பிரச்சனை இல்ல,
அமைதியா இருந்து துரோகம் செய்த செயலுக்கு பெயர் பிக்காளித்தனம். செஞ்சவன் பிக்காளி பைய. தெரியாம மீத்தனுக்கு கையெழுத்து போட்டு கொடுத்து இந்த பக்கம் காசை வாங்கிட்டு ஹைட்ரோ கார்பனையும் கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு கூடங்குளம் அணுகுல ஸ்டெர்லைட்டால எண்ணூர் தொழிற்சாலை என்று நாசக்கார திட்டங்களுக்கு கையெழுத்து போட்ட செயலுக்கு பெயர் பிக்காளித்தனம். செஞ்சவன் பிக்காளி பைய. 50,000 ஆண்டுகளுக்கு மூத்த தமிழை 5000 ஆண்டுகளுக்கு முன்பே உலகத்தின் இன்னொரு இரும்பு நாகரிகம் தொடங்குற காலத்துக்கு முன்பே இரும்பை உருக்கிற தொழிற்சாலையை வைத்திருந்த தமிழர்களை எவன் திராவிடன்னு சொல்றானோ அவன் தாண்டா பிக்காளி பைய. தாத்தான்னு சொன்னங்க, தாத்தா பிக்காளி பையன. இந்த பிக்காளி பையனா திராவிடன் அர்த்தம். சத்தியமா பிக்காளி பையன் என்றால் திராவிடன் அர்த்தம். நான் சொல்லலங்க. ஈழத்திலே வாழ்ந்த ஒரு மொழியியல் ஆராய்ச்சியாளர் தோழர் ஒருத்தர் சொல்லியிருக்காரு. அந்த நூல் ஆவணமாக இருந்தது, இருக்கிறது, ஆதாரம் இருக்கிறது என்கிட்ட. பிக்காளி பையன் என்றால் திராவிட ஆதாரம் இருக்கிறது. சும்மா பேச நான் ஒன்னும் கருணாநிதி மகன் கிடையாது, நான் சீமான் நம்பி போய் சொல்ல மாட்டேன். இருக்கு அந்த ஆதாரம். என்ன ஆயிற்று என்றால் யாழ்ப்பாணம் நூலகம் எரிந்த பொழுது அந்த ஆவணம் அழிந்து போயிடுச்சு. அது அழிந்து போன ஆவணம் உனக்கு எப்படி தெரியும்னு கேக்குறீங்களா? யாழ்ப்பாணத்துக்கு சுற்றுலா போன என்னுடைய தாத்தா சொன்னாரு. எங்க தாத்தா சுற்றுலா போனதுக்கு ஆதாரம் என்கிட்ட இருக்கு. கப்பல்ல போனாரு. போன ஆண்டு 1972 போனது உண்மை. ஏன்னா எங்க ஆட்சியை கேளு, எங்க ஆட்சியும் செத்து போச்சு, தாத்தாவும் செத்து போச்சு. கேட்க முடியாது. ஏன்னா நீ மட்டும் திராவிடன்னா தமிழன் அப்படின்னு சொல்ல கேட்டா கால்டுவல் சொல்லிட்டாரு. கால்டுவல் சொன்னார். ஏய் என் பேரு துரைமுருகன். எங்க அண்ணன் சீமான் என்னை துரைமுருகன் கூப்பிடணும். திடீர்னு அவரு வாங்க மிஸ்டர் மகேஷ்குமார் அப்படின்னா என்ன என் பேர் மகேஷ்குமார் துரைமுருகன். நான் உனக்கு மகேஷ்குமார் கூப்பிடுறேன். எங்க ஆத்தாப்பா வச்ச பேர் துரைமுருகன். துரைமுருகன் கூட்டா நான் திரும்பி மகேஷ்குமார் கூட்ட நான் ஏன் திரும்பி பார்க்கணும்? நான் தமிழன. கால்டுவல்னு ஒருத்த வந்து வடநாட்டில் வாழக்கூடிய மக்கள் தென்னாட்டு மக்களை திராவிடர்கள் அழைத்தார். எப்படி வடநாட்டுக்காரன் என்னைய திராவிடன் அழைச்சான்னு சொல்லி எங்கிருந்தோ வந்த கால்டுவல் சொன்னதை பிடிச்சுக்கிட்டு எதையோ பிடிச்சு தொங்கின மாதிரி அதை பிடிச்சு தொங்கிக்கிட்டு இவன் என்னைய திராவிடங்கிறான். அதை நொறுக்கிறாரு. ஏன் சீமான் மேல ஆவது ஏன் சீமான் மேல இத்தனை விமர்சனம், வன்முறை எவ்வளவு ஊத்திது? திராவிடன் சொன்னதை செருப்ப கலட்டி அடிச்சு, கருப்பு சிவப்பு செருப்ப கலட்டி அடிச்சு நீ தமிழ. நான் தெரிஞ்ச இதே திருநெல்வேலியில பங்கு வச்சுக்கிட்டு மஞ்ச சோப்பை கையில கட்டிக்கிட்டு மஞ்ச சோப்பை பொட்ட வச்சுக்கிட்டு குருபூஜைக்கு போய் முத்துராமலிங்க தேவர் வாழ்கன்னு சொன்ன என்னை தேசிய தலைவர் பிரபாகரன் வாழ்க என்று சொல்ல வைத்தவன் எங்க சீமான்டா. நாங்க போட்டாவுக்காக நிக்கிறோம்டா. டேய் உங்களை போடுறதுக்காக நிக்கிறோம்டா. நீ நினைச்சுக்கிட்டு இருக்கா? டேய் அவன் நினைக்கிறான் அவ்வளவு நாற்பக்கமும் எதிரிகள் நடுவிலே நம் தமிழ் தாய் என்பது போல நாற்பக்கமும் எதிரிகள் சீமான் நிற்கிறார். என்ன செய்ய முடியும்? நீ விஜயகாந்த காலி பண்ணிட்ட. ஏன்னா விஜயகாந்துக்கு தலைவர் பெரியாரு, அதனால விஜயகாந்த காலி பண்ண. விஜயகாந்த காலி பண்ண மாதிரி எங்க அண்ணன் சீமான காலி பண்ண முடியாது. ஏன்னா விஜயகாந்துக்கு தலைவர் பெரியாரு, எங்க அண்ணன் சீமானுக்கு தலைவர் உலகத்தின் 24 படைகளை எதிர்த்து ஓடவிட்டு 30 ஆண்டு காலம் தனித்தமிழகத்தை கட்டமைத்த எங்களுடைய தலைவன் மேதகவை பிரபாகரனுடைய அரசியல் பிரிவு தாண்டா நாம் தமிழர் கட்சி. என்னைய சோதனை வந்தது. அதிகாரிகள் என்கிட்ட கேட்டாங்க, உங்க அண்ணன் சொல்லுங்க, கட்சி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணப்பட்ட கட்சி, ஒரு வெல் ஆர்கனைஸ்ட் கட்சி, எங்களுக்கு எந்த மாற்று கருத்து இல்ல. உங்க வீட்டுக்கு சோதனை நாங்க வந்திருக்க கூடாது, ஆனா வேற வழியில வந்துட்டோம். ஆனா உங்க அண்ணன் சொல்லுங்க, ஒண்ணு சொல்லுங்க, தலைவர் படம் அந்த உறுப்பு உங்க தலைவர் படம் உறுப்பினர் இருக்குல்ல, அதை மட்டும் எடுத்துருங்க. அண்ணன் சொன்னேன். திருப்பி ஒரு வாரம் கழிச்சு என்ன சோதனைக்கு திருப்பி வர சொன்னாங்க என்கொயரிக்கு. அப்போ சொன்னேன் அண்ணன் என்ன சொன்னாருங்கிறத, அந்த தலைவர் படம் இல்லை என்றா என் கட்சியை தேவையில்லைன்னு சொன்ன எங்களுடைய அண்ணன் சீமானுக்காக நாங்க நிக்கிறோம்டா. எவனை கூட்டு வந்து 2004 புலிகளால் துரோகி என்ற தேச துரோகி என்று அழைக்கப்பட்ட ஒரு கருணாவை ஒரு பிக்காளி பையில, ஒரு பீத்திர பையில, ஒரு ஈத்திர பையில, ஒரு ஈன பையில கூட்டு வந்து எங்களை வீழ்த்துற ஆளை பெரிய ஆளா கூட்டோடா. போ இந்த சித்தப்ப சொல்ல போய் வீட்டுல பெரிய மனுஷன் கூட்டு வாங்குற மாதிரி, பருத்தி வீரர்கள் சொல்ற மாதிரி பெரிய மனுஷனா கூட்டுவாடா. டேய் நாங்க வேற ரகம்டா. பணத்துக்காக எதுக்கும் நாங்க ஆசைய மாட்டோம். சில பேர் சொல்லுவாங்க காமராஜர் நாடாருமாங்க. அப்பதான் சொல்லுவாங்க அண்ணன் சொன்னார், காமராஜர் நாடார் தான். மண்ணை நாடார், பொன்னை நாடார், பதவியை நாடார், பொருளை நாடார், அது மாதிரி எதையும் நாடாத ஒரு கூட்டம் இந்த கூட்டம். நீ எதுக்கு நீ காசே நம்ம எப்படிங்க பிரச்சாரத்துக்கு போறீங்க? தேர்தலுக்கு காசு தேவையில்லை, பணம் தேவையில்லை, தமிழ் இனம் போதும் என்று ஒரு அரசியல் கட்சி இந்திய நிலப்பரப்பில் நிரூபித்திருக்கிறது. தமிழர்னு பேசுறீங்களப்பா, தமிழுக்காக உங்க அண்ணன் சீமான் என்னப்பா செஞ்சாரு? நாம் தமிழ் கட்சி என்னப்பா செஞ்சு கேட்கிறான். டேய் 70 வருஷ திமுக செய்யாதை நாம் தமிழ் கட்சி இந்த நிலத்தில் செய்தது.
1000 ஆண்டுகள் கட்டப்பட்ட தஞ்சை பெருவுடையார் கோவிலில் தமிழ் இல்லை. சீமான் என்ற மகன், காட்டு கருவேல மரம் உழைத்திருக்கிற அரணியூர் கிராமத்திலிருந்து வந்த சீமான் என்கிற ஒரு மகன் வந்த பிறகுதான் மதுரை நீதிமன்றத்தில் வழக்கு போட்டு தஞ்சை பெருவுடையார் கோவிலே தமிழ் இன்றைக்கு ஒழிக்கிறார். அது சீமான் தான் காரணம். இன்னைக்கு தமிழ் தெருக்கல்ல தமிழ் எங்கேயாவது ஒளிஞ்சிருக்குன்னா அதுக்கு அண்ணன் சீமான் தான் காரணம். எத்தனை எத்தனை அதிகாரத்துக்கு வர்றதுக்கு முன்னாடியே நாங்க செய்யறோம். எங்களை பார்த்தா கோவில்ல ஓம் சுக்லாம்பிரதம் ஹே நக்லாம்பிரதம் ஹே ரம் ரம் ஹேன்னு பேசுறவங்க கூட சீமான் வர்றான்னா நமச்சிவாயா வாழ்க நாதந்தால் வாழ்க இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க அப்படின்னு போறான்ல. இது தாண்டா தமிழ் தேசிய எழுச்சி, பிரபாகரன் பிள்ளையுடைய புரட்சி, செந்தமிழன் சீமான் பற்ற வைத்த நெருப்பு இதுதாண்டா. நீ ஒரே ஒரு வாய்ப்பை கொடுங்க, ஒரு ஓட்டு. எங்க அண்ணன் தபுசங்கர் கவிஞர் எழுதியிருந்தாரு, எவனவனோ கவிஞருங்கிறான், ஆனா தமிழ் தேசிய இனத்திற்கென்ற ஒரு அருமையான கவிஞர் எங்க அண்ணன் தபுசங்கர். அந்த தபுசங்கர் எழுதினாரு, ஈரோடு கிழக்குல 2 போட்டி தான், ஒன்னு ஒளி வாங்கி இன்னொன்னு கடன் வாங்கி. 3 லட்சம் கோடி கடன் வாங்கி நிக்கிற அந்த கடன் வாங்கி, இன்னொன்னு ஒளி வாங்கி. இது சாதாரண ஒளி வாங்கி இல்ல மக்களே, காமராஜர் பேசிய மைக்கு இது ஒளி வாங்கி. முத்துராமலிங்க தேவரும் ஜீவானந்தமும் சிங்கார வேலனும் எங்களுடைய தாத்தன் பாரதிதாசனும் பாரதியும் பட்டுக்கோட்டை கல்யாணசுரமும் பேசிய ஒளி வாங்கி உங்கள் பிள்ளைகள் கையில வந்திருக்கிறது. நீண்ட காலத்துக்கு பிறகு நேர்மையை பொய்ய மட்டுமே கேட்டு 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 பழகின கருணாநிதி ஸ்டாலின் பேசின பொய்ய மட்டுமே கேட்ட மைக்கு முதல் முறையாக உண்மையை பேசுகிற, உறக்க பேசுகிற, உறுதியாக பேசுகிற, இறுதிவரை பேசுகிற செந்தமிழன் சீமான் கையிலே கிடைத்திருக்கிறது. இறுதியாக எங்களுடைய தாத்தா தெய்வ திருமகனார் முத்துராமலிங்க தேவர் சொன்னாரு, இவன் எல்லாரையும் வீழ்த்திட்டான், திராவிடத்தை ஏத்தவன் பெரியார தொட்ட கெட்ட, திராவிடத்துல மோதிர செத்த பஞ்சு போடுவாங்கல்ல, அது மாதிரி போட்டாங்க. ஏய், எங்க தாத்தா சொல்றாரு, புஜபல பராக்கிரமம் உள்ளவனால் சண்டை செய்ய முடியும், அறிவாளியால் நாட்டை ஆள முடியும். இந்த 2 உள்ளவன், அறிவாளியால் சிந்திக்க முடியும், இந்த 2 உள்ளவன் மட்டுமே நாட்டை ஆள முடியும். ஹெட் கேன் திங்க், ஷோல்டர் கேன் ஃபைட், ஹெட் அண்ட் ஷோல்டர் கம்பைன் ரூல்ங்கிறாரு. அப்படி வீரமும் அறிவும் இருக்கிற தமிழ்நாட்டில் ஒரே தலைவன் எங்களுடைய அண்ணன் செந்தமிழன் சீமான். வீரமா நிப்பாரு, 6 பேக் சிங்கம் நிக்கும், வீரத்தில் நிக்க முடியாது. வீரம்னா அது மட்டும் வீரம் இல்ல, 8 வழிச்சாலை, பரந்தூர், அரிட்டாப்பட்டி, கூடங்குளம், மனுவுல எல்லாத்துக்கும் எடுத்து போற வீரத்தோட அறிவா அவரை போல தர்க்கம் செய்கிற தலைவன் இந்திய நிலப்பரப்புல கிடையாது. பிரசாந்த் கிஷோரே தம்பி, பிரசாந்த் கிஷோரே தம்பின்னு சொன்னாரு. எவனா சொல்லுவானா பிகே பிரசாந்த் கிஷோர் இருக்கல, அவரை தம்பி பிரசாந்த் கிஷோர், நீங்க உங்க இனத்துக்கு உண்மையா இருக்க மாதிரி நான் என் இனத்துக்கு உண்மையா இருக்கிறேன்னு. அதோட போனவன் தான், அப்புறம் திரும்பவே இல்லை. அவன் அன்னைக்கு வண்டி ஏறினவன் தான். ஆத்தாடி, ஏய் சொல்ற வேலையை விட்டு போயிட்டான்னு சொல்லுவான் பாருல வடிவேல் படத்துல, அது மாதிரி போயிட்டான். லெப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணுவாப்ல, லெப்ட் ஹேண்ட் போடா, இக்னோர் இட் பாரு. அது மாதிரி ஒரு ஆள் நமக்கு சண்டை செய்ய கிடைச்சிருக்காரு. நீ மாப்போசியை வீழ்த்திருக்கலாம், நீ சீப்பா ஆதித்தனாரை வீழ்த்திருக்கலாம், நீ அண்ணல் தங்கோவை வீழ்த்திருக்கலாம், நீ ரெட்டமலை சீனிவாசன் அயோத்தியாச வரலாறு மறைச்சிருக்கலாம், நீ முத்துராமலிங்க தேவர சாதி பட்டம் கிடைக்கலாம், கட்டிருக்கலாம், தேசிய பிரபாகரன் நீ குறுகிய வட்டத்தில் அடைக்க நினைச்சுக்கலாம். இவருடைய மொத்த உருவமாக மொத்தமா உங்களை வச்ச செய்ய வந்திருக்க ஒத்த ஆளுதாண்டா எங்க அண்ணன் சீமான். அன்பிற்குரிய மக்களை, அவருடைய கரத்தை வலுப்படுத்த ஒளி வாங்கி சின்னத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்யுங்கள். நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.